எப்பா காலம் முழுக்க இப்படி செவரேறி குதிச்சு தான் பார்க்கணுமோ? இப்படி பைப்பை ஏறி இந்த வீட்டுக்கு வரதா இருக்கு. என்னைக்கு தான் வாசல் வழியா வரப்போறனோ? முடிச்சிருக்காளா இல்ல தூங்கிட்டாளான்னு தெரியலையே. சரி உள்ள போய் பார்ப்போம். எவ்வளவு நேரம் பணியில நிக்க. என்ன பால்கனி கதவு திறந்தே இருக்கு. திறந்து வச்சுக்கிட்டே தூங்குறா. யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்படி திறந்து வச்சுட்டே தூங்குவா. ஜில்லு எவ்வளவு அழகா தூங்குறா. ஆனா ஏண்டி இப்படி பால்கனி கதவை திறந்து வச்சுக்கிட்டே தூங்குனா எவனாவது உள்ள வந்தா என்ன பண்றது? உன்னை தாண்டி இந்த ரூமுக்கு யார் வர போறா? அடியே அப்ப நீ தூங்கலையா? ஆமா தூங்குறாங்க. எனக்கு தெரியாது நீங்க இங்க வருவீங்கன்னு. அதான் உங்க பைக் சவுண்ட் கேட்டுச்சே, அப்பவே தெரியும் நீங்க வந்துட்டீங்கன்னு. அடியா என் பைக் சவுண்டு கேட்டு உனக்கே தெரிஞ்சிருக்கு. ஆனா பாத்தியா உங்க அப்பங்காரன் எந்த சவுண்டு கேட்டு எனக்கு என்ன நல்லா நிம்மதியை புரட்ட விட்டு தூங்குவான். இங்க பாருங்க. சரிம்மா உங்க அப்பனை எதுவும் சொல்லல. ஏண்டி பால்கனி கதவு திறந்து வச்சுட்டே அடி தூங்குவ? எவனாவது வந்து ஏதாவது பண்ண என்னடி பண்றது? நான் ஒன்றும் திறந்து வச்சுக்கிட்டுலாம் தூங்கல. நான் இவ்வளோ நேரம் அங்கே தான் இருந்தேன். உங்கள் பைக் சவுண்டு கேட்டுச்சா, நீங்கள் வந்துட்டீங்கன்னு தெரியும். அதான் வந்து தூங்குற மாதிரி. ஆக்டிங்க? ஆமாம் ஆக்டிங்கு. தூக்கம் வரல, அதான் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். உங்கள் பைக் சவுண்டு கேட்டுச்சா, சரி அங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா திட்டுவீங்களே அப்படின்ட்டு தான் வந்து தூங்குற மாதிரி தூங்குனேன். அப்படியா ஜில்லு? அப்படிதான். சரி சரி டைம் ஆகுது. உங்க அப்பா முந்துறதுக்குள்ள நான் முந்திக்கிறேன். எழில் எங்க போறீங்க? கையில் என்னது? என்ன பண்றீங்க? ரெடி ரெடி. ஏய் இந்த பெட்ஷீட்டை தூக்கி அங்காட்டு போடுறி. கொஞ்சம் தள்ளி உட்காரு, நான் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். என்ன சார் இது? ஏன் பார்த்தா தெரியல? கேக்கு. சரி அது எதுக்கு? எதுக்குண்ணா ஜில்லு இன்னைக்கு உன் பர்த்டேடி. மணி இன்னும் 12 2 நிமிஷம் தான் இருக்கு. உன்னோட பர்த்டே செலிப்ரேட் பண்றதுக்காக, அதுவும் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் சொல்றதுக்காக உன் வீட்டு பைப்பை ஏறி பால்கனி குதிச்சு உள்ள வந்து இவ்வளோ ரெடி பண்ணா எதுக்குன்னு கேக்குறேன். ஆமா பாத்தீங்களா, இதுதான் முதல் தடவை இல்ல? முதல் தடவை இல்லதான். அதுக்குன்னு பண்ணாம இருக்க முடியுமா? உங்க அப்பனுக்கு முன்னாடி நான் முந்திக்கணும்ல. என்னாலலாம் கேக் வெட்ட முடியாது. ஏன் ஏன் வெட்ட முடியாதுன்னா வெட்ட முடியாதுதான். ஓ அப்படியே சில்லு, கேக் வெட்ட மாட்டியா? ஓ அப்படி. ஓகே ஓகே எனக்கு ஓகே தான். என்ன ஓகே? எழில் ஹாப்பி பர்த்டே பொண்டாட்டி. என்ன இப்போ ஓகேவா? போங்க எழில், உங்களுக்கு வேற வேலையே இல்ல. அதெல்லாம் நிறையவே இருக்கு. ஆனா இப்போதைக்கு கேக்க விட்டு. ஜியா அப்ப இன்னும் வேணுமா? எனக்கு ஓகே தான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப கேக்க விட்டுறியா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே மை டியர் செல்லு, ஹாப்பி பர்த்டே டு யூ. போதும் போதும், இந்தாங்க சாப்பிடுங்க. பர்த்டே கேர்ள் நீதான், உனக்கு தான் ஃபர்ஸ்ட். போதும் போதும். இன்னமும் உனக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. இரு இந்த கேக் எடுத்து வச்சுட்டு உனக்கான சர்ப்ரைஸ கொண்டு வரேன். சர்ப்ரைஸா? என்னது? சர்ப்ரைஸ்னு சொன்னதுக்கு அப்புறம் சொல்ல முடியுமாடி? வெயிட் பண்ணு. எழில் பாட்ட. டாடா எப்படி நல்லா இருக்கா? எழில் என்ன இது? என்ன இதுனா ஓபன் பண்ணி பாரு. ஆனா இந்த டெடிஃபியர் இது என்னோட ஃபோன் வால்பேப்பர்ல வச்சிருக்க மாதிரியே இருக்கே. மாதிரிலாம் இல்ல, அதேதான். ஆனா எப்படி? எப்படினா? இல்ல நான் வால்பேப்பர்ல வச்சிருந்தேன், அதை நீங்க எனக்கு நேர்லயே எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கீங்கல்ல, அதான் உங்களுக்கு இது எப்படி தோணுச்சு? ஜில்லு உனக்கு ஏதாவது பிடிச்சிருந்துச்சுன்னா அதை நீ வாய் வீட்டுலாம் சொல்ல மாட்ட. இப்படி ஏதாவது ஒரு மூலமா வச்சு உன்னோட ஆசையை நிறைவேற்றலான்னு பாப்ப. பட் நான் அப்படி இல்லைல்ல. ஜில்லுவோட ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றுறது தானே இந்த லவரோட கடமை. லாஸ்ட் டைம் 2 பேரும் அவுட்டிங் போகும்போதே உன் ஃபோனை பார்த்தேன். வால்பேப்பர் சேஞ்ச் பண்ணியிருந்த, அதுவும் இதே மாதிரி வச்சிருந்த. ஸோ உனக்கு இது பிடிச்சிருக்குன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு. அதான் உன்னோட பர்த்டேக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு சர்ப்ரைஸா உனக்காக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தேன். எழில் தேங்க்யூ. தேங்க்யூலாம் அப்போ சொல்லிக்கலாம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஓப்பன் பண்ணி பாரு. ஹெல்ப் பண்ணவா? இல்ல இல்ல நானே ஓபன் பண்ணிப்பேன். ஏண்டி பக்கத்துல நான் இருக்கும்போது பயப்படலாமா? போங்க எழில், பயந்துட்டேன். நான் இருக்கும்போது நீ எதுக்குடி பயப்படுற? சரி ஓகே, உள்ள கிஃப்ட் என்ன இருக்குன்னு பாரு. என்னம்மா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு ஜிமிக்கினா ரொம்ப பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும். பின்ன என் பொண்டாட்டிக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாம இருக்குமா? உனக்கு டிசைன் கலர்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? சூப்பரா இருக்கு.
டிசைன் எல்லாமே சூப்பரா இருக்கு. கலர் எனக்கு ஒயிட்டும் கோல்டன் கலர் தான் பிடிக்கும். மேக்ஸிமம் நான் தான் யூஸ் பண்ணுவேன். நீங்க அதுவே வாங்கிட்டு வந்திருக்கீங்க. கலர் கலரா இல்லாம இது 2 கலர் மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பாடா, ரொம்ப சந்தோஷம். எங்க உனக்கு டிசைன்லாம் பிடிக்காம போயிடுமேன்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தனித்தனியா வாங்கினடி. இதெல்லாம் நீங்க எப்ப வாங்குனீங்க? அதெல்லாம் வாங்கினேன். அதான் எப்போ வாங்குனீங்க? என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்ல. ஏண்டி, சர்ப்ரைஸ் யாராவது சொல்லிட்டு செய்வாங்களா? சொல்லாம செய்யறது தான் சர்ப்ரைஸ். ஆனாலும் தனித்தனியா வாங்கியிருக்கீங்க. டிசைன் எல்லாமே பார்த்து பார்த்து வாங்கியிருக்கீங்க. எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி நீங்க செலக்ட் பண்ணீங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? ஏண்டி, அவ்வளோ பெரிய ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சு நடத்திட்டு இருக்கேன். எத்தனை ஃபோட்டோஸ், நேச்சர்ல இருந்து மாடலிங்ல இருந்து ஆடு ஃபிலிம்ல இருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஜிமிக்கி எனக்கு செலக்ட் பண்ண தெரியாதடி. ஹலோ போட்டோ எடுக்கிற மாதிரியா ஜிமிக்கி எடுக்கிறது? அதுவும் இதுவும் ஒண்ணா என்ன? ஹபா, அது வேணா உண்மைதான். இதெல்லாம் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நாளாச்சு தெரியுமா? ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்குள்ள மண்டை பிச்சுக்குது. ஃபர்ஸ்ட் கலர் கலராக தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் உன் ஃபோட்டோக்கு வச்சு பார்த்தேன்னா ஒன்றும் செட் ஆகுற மாதிரி தெரியல. அதான் கோல்டு கலர்லையும் ஒயிட் கலர்லையும் எடுத்தேன். இதுவுமே உன் ஃபோட்டோவில் வச்சு பார்த்து தான் எடுத்தேன். இது எல்லாமே உன்னோட ஃபேஸ்க்கு செட் ஆச்சு. அதனால தான் இது செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். பரவாயில்லையே, இப்பவே எழில் ஹஸ்பண்ட் மெட்டீரியலா மாறிட்டீங்க போல. இப்பவே வா அடியே, நான் 8வதுலேயே மாறிட்டேன். என்னைக்கு 8th வந்து எனக்கு நீ ப்ரப்போஸ் பண்ணியோ அப்பவே ஃபுல்லா மாறிட்டேன் ஹஸ்பண்ட் மெட்டீரியலா. எனக்கு பிடிச்சு போய் உங்களுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனா உங்களுக்கு தான் என்ன ஆரம்பத்துல பிடிக்கவே இல்லையே. அதுக்கப்புறம் தானே பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு என்னமா பண்றது? நாங்க என்ன பொண்ணுங்க பின்னாடியா சுத்திட்டு இருந்தோம்? வெறும் கிரவுண்டுன்னு தான் சுத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நீ வந்து பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே, நம்மளையும் ஒரு பொண்ணு திரும்பி பாக்குதுடா அப்படின்ட்டு நானும் லைட்டா திரும்பி பார்த்தேன். பார்க்க ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நானும் வந்து 9th ப்ரப்போஸ் பண்ணிட்டேனே. ஹலோ நான் 9th படிக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணீங்க. நான் 8th படிக்கும்போது உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணா, நீங்க நான் 9th படிக்கும்போது ப்ரப்போஸ் பண்ணீங்க. அப்ப நீங்க 10th. அதுக்கு என்னம்மா பண்றது? எனக்கு 1 வருஷம் எடுத்துக்கிச்சு உன்னை பிடிச்சி உனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்றதுக்கு. நானும் 8th வந்து உங்களை பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் உடனே வந்து சொல்லுவீங்க எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு. ஆனா நீங்க 1 வருஷம் டைம் எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து சொன்னீங்க. நானும் நீங்க எப்போ ஓகே சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன் தெரியுமா? அதெல்லாம் அப்படிதான், உடனே எல்லாம் ஓகே சொல்லக்கூடாது. ஏன் பசங்க ப்ரப்போஸ் பண்ணா பொண்ணுங்க மட்டும் உடனே ஓகே சொல்றீங்களா இல்லையா? டைம் எடுத்துக்கிறீங்கல்ல, அதே மாதிரி தான் பொண்ணுங்க ப்ரப்போஸ் பண்ணா பசங்களும் உடனே ஓகே சொல்ல முடியுமா என்ன? எங்களுக்கு டைம் எடுக்கணும்ல. அதுக்குன்னு 1 வருஷமா? 1 வருஷமோ பல வருஷமோ, அதான் லவ் பண்ணிட்டோம்ல. லவ் பண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் என்னத்துக்கடி பழைய பேச்சலாம்? ஆனா உன்னுடி அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் உன் வீட்டு பழுப்பு ஏறி தான் உன்னை பார்க்க வரதா இருக்கு. என்னைக்குதான் முன்வாசல் வழியா வரப்போறனோ. கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் வரலாம். உங்க அப்பா மனசு வைக்கிறானா இல்லையோ, நீ மனசு வச்சாதான் நான் சீக்கிரமா உன் வீட்டு வாசம் முன்னாடி வர முடியும். வெயிட் பண்ணுங்க. நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது எனக்கு 1 வருஷம் வெயிட் பண்ணி தானே ப்ரப்போஸ் பண்ணீங்க. அப்ப நீங்களும் வெயிட் பண்ணுங்க. பண்றேன். உனக்காக எத்தனை வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்றேன்டி. எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன் காலம் முழுக்க இப்படி உன் வீட்டு பழுப்பை ஏறி தான் உன்னை பார்க்கணும்னா அதுக்கும் நான் ரெடி தான். கவலைப்படாதீங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு பழுப்பு ஏறிலாம் இங்க வந்து பார்க்கணும்லாம் இல்ல. நீங்க தாராளமா ஃப்ரீயா எல்லாரும் முன்னாடியும் வாசல் வழியா வரலாம். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் கொடுங்க, நான் எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறேன். இருடி, இன்னொன்னு இருக்கு, அதையும் தரேன். அதுவும் பார்த்துட்டு போய் உள்ள வை. இதுக்கு மேலேயுமா? இதுக்கப்புறம் என்ன கிஃப்ட் இருக்கு? இருக்கு இரு வரேன். எழில் வரேன், இருடி. இரு ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்து அங்காண்ட வச்சிடுறேன். இல்ல இருங்க, நானே எடுத்து வைக்கிறேன். இருடி, நானே எடுத்து வைக்க. இந்தா பிரிச்சு பாரு. என்ன இது? டி அதான் கையில கொடுத்துட்டேல, அப்புறம் என்ன, அந்த பிரிச்சு பாரு, அப்பதானே தெரியும் உள்ள என்ன இருக்குன்னு. என்னடி பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. இது இந்த போட்டோ ஃபர்ஸ்டா நம்ம 2 பேரும் அவுட்டிங் போகும்போது எடுத்த போட்டோ. அது ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்குமே. ஏ மக்கு, இது காலேஜ் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் 2 பேரும் அவுட்டிங் போனோம்ல, அப்ப எடுத்த போட்டோ. ஆமால, அந்த போட்டோ இன்னும் வச்சிருக்கீங்களா? நம்ம 2 பேரும் எடுத்த போட்டோ எல்லா போட்டோவும் இருக்கு. ஸ்கூல் படிக்கும்போது எடுத்த போட்டோ, காலேஜ் அவுட்டிங், அப்புறம் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுத்த போட்டோ, எல்லா போட்டோவும் என்கிட்ட பத்திரமா இருக்கு. எல்லாம் பத்திரமா வச்சிருக்கீங்களா? ஆனா பாருங்க, என்கிட்ட நிறைய போட்டோ மிஸ் ஆயிடுச்சு. ஆனா என்கிட்ட எல்லாம் எதுவும் மிஸ் ஆகாதுப்பா, உன்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஆனா எழில், gift ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இத நான் எப்படி வச்சிருக்க முடியும்? ஏன் வச்சிருக்க முடியாது? ஐயோ, இங்க பாருங்க, இதுல நம்ம 2 பேரோட போட்டோ இருக்குல்ல. அப்பா அம்மா பார்த்துட்டா பிரச்சனை ஆகாதா? அதுக்காக தான் கொடுத்தேன். ஆமா பின்ன, நீயும் உங்க அப்பன்ட்ட பேச மாட்டேங்கிற. நான் வந்து பேசுறேன்னு சொன்னாலும் வேணாங்கிற.
அதான் இப்படி ஏதாவது ஒரு gift கொடுத்து அவர் கண்ணில் பட்டு உடனே உன்கிட்ட கேட்டு என்னையும் வர சொல்லி அப்படி இப்படின்னு ஒரு கலவரம் நடந்தா தானே ரெண்டு பேத்துக்கும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். இந்த பிளானோட தான் இந்த கிஃப்ட் கொடுத்தீங்களா? என்ன வேற எதுக்கு கொடுத்தனா? ஏண்டி இத்தனை வருஷமா நம்மளுடைய போட்டோவை வச்சு நான் இது வரைக்கும் ஒரு கிஃப்ட்டும் கொடுத்ததில்ல. இப்ப கொடுத்துருக்கேனா அதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? உங்க அப்பா கிட்ட நீ மாட்டணும் தான். எனக்கு இந்த கிஃப்ட் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. அதெல்லாம் முடியாது. நான் gift கொடுத்தேன், நீ வாங்கிட்ட, நல்லா இருக்குன்னு வேற சொல்லிட்ட. எனக்கெல்லாம் இது வேணாப்பா, நீயே வச்சுக்கோ. இதே மாதிரி நான் எனக்குன்னு ஒன்று வச்சிருக்கேன். எனக்கு கிட்ட ஒன்று இருக்கு, உன்கிட்ட ஒன்று வச்சுக்கோ. என்ன எழில், அப்போ உங்ககிட்ட இதே மாதிரி இருக்கா? அப்புறம் இது மாதிரி என்ன, இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா எங்க வீட்டில் தான் எல்லாமே தெரியுமாச்சே. ஆனா எங்க வீட்ல யாருக்கும் தெரியாதுல்ல. நீ கவலைப்படாத ஜில்லு, இதுக்கப்புறம் தெரிய வாய்ப்பு இருக்கு. இதோ வந்துட்டால உங்க அப்பா. ஐயோ, அப்பா வந்துட்டாரு. என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் எடுத்த மாதிரி வைக்கணும். ஏய் இருடி, அந்த ஆளு பட்டுக்கு வந்துட்டு போட்டும், உனக்கு என்னத்துக்கு இவ்வளவு பதட்டம்? கிஃப்ட் எல்லாத்தையும் ஒளிய வச்சாச்சு. ஐயோ, நீங்க நீங்க என்னத்துக்கு இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போய் எங்கேயாவது ஒளிஞ்சுக்கோங்க. நானே எங்கேயும் போக மாட்டேன், உங்க அப்பா வரட்டும். இன்னைக்கு ரெண்டுல உனக்கு கேட்காம விட மாட்டேன். எது? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, ஒழுங்கா போய் ஒளிஞ்சுக்கோங்க. முடியாதுடி, எல்லா வருஷமும் உங்க அப்பா வந்தா நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன். இந்த தடவை எங்கேயும் ஒளிய மாட்டேன், இங்கதான் நிப்பேன். ஐயோ எழில், புடிவாதம் பிடிக்காதீங்க, தயவு செஞ்சு போங்க. அப்பா மட்டும் பார்த்தாரு அவ்வளவுதான். முடியாது, நான் இங்கதான் இருப்பேன். யோ, சொன்னா கேட்க மாட்டியா? ஒழுங்கா போயா. எது யோவா? இருந்தாலும் பரவாயில்ல, ஆனாலும் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன்ப்பா. யோ டேய், ஒழுங்கா இப்ப போய் நீ ஒளிஞ்சுக்கல அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு. ஒழுங்கா போய் ஒளிஞ்சுக்கடா. என்ன தேவா? ஆமாண்டா, போ ஒழுங்கா போய் ஒளி. பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கோ, போ போ. என்ன பாத்ரூம்லயா? ஆமாண்டா, போ. மரியாதையா யோன்னு சொன்னப்பயே வந்திருக்கலாம். அப்பா, என்ன இந்த நேரத்துல? பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மகளே. அப்பா, தேங்க்ஸ்ப்பா. நான் எதிர்பார்க்கவே இல்ல. எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் கொடுத்திருக்கீங்க. ஆயிஷா, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்மா. எவ்வளவுபா என்னமா நடிக்கிறா? வருஷம் வருஷம் இதே சீன் தான் நடக்குது, ஆனாலும் சலிக்காம அதே மாதிரியே நடிக்கிறா. எல்லா வருஷமும் மாதிரி இந்த வருஷமும் என் பொண்ணு ஆரோக்கியமாவும் சந்தோஷமாவும் நல்லபடியா இருக்கணும். தேங்க்ஸ்ப்பா. சரிடி, கேக்க வெட்டு. ஆமா அப்பா, இந்தாங்க. இந்த மகளே, நீ முதல்ல சாப்பிடு. போதும்பா. ஏன் இந்த ஆள் காலையில எல்லாம் விஷ் பண்ண மாட்டானா? எப்ப பார்த்தாலும் எனக்கு போட்டியா தான் வரான். இருக்கு, இவனுக்கு ஒரு நாள் இருக்கு. சரி மகளே, நீ படுத்து தூங்கு. சரிங்கப்பா. அப்பா கிளம்பிட்டாங்களா? எழில், எழில். வரேன்டி. ஏண்டி உங்க அப்பனுக்கு வேற வேலையே இல்லையா? ஏன் நைட்டு 12 மணிக்கு தான் உனக்கு விஷ் பண்ணணுமா? காலையில விஷ் பண்ண ஆகாதா? ஜில்லு, என்னாச்சு? நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல? யாரு சொன்னா நீ என்ன கஷ்டப்படுத்துறேன்னு? நான் மட்டும் உங்ககிட்ட உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லாம இருந்தேனா இந்நேரம் உங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கும், உங்க லைஃபும் சந்தோஷமா இருந்திருக்கும்ல. ஆனா என்னால நீங்க தினம் கஷ்டப்படுறீங்க. நீ சொல்றது உண்மைதான். நீ மட்டும் என்கிட்ட வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லாம இருந்தனா ஏதோ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனா உன் கூட இருக்கிற சந்தோஷம் சத்தியமா அந்த பொண்ணு கூட இருக்குன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்காது. நீ என் லைஃப்ல கிடைச்ச பெரிய பொக்கிஷன்டி. என்னைக்குமே நீ என் லைஃப்ல சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுப்ப. நிஜமாவா? சத்தியமா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூடி பண்ணடி. ஹாப்பியா? கிஃப்ட் எல்லாம் பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்கு. சரி, நேரம் ஆகுதுல்ல, நீ தூங்கு, நான் கிளம்புறேன். என்ன டைம் ஆகுதுல்ல, தூங்கு. இப்படியே இருங்க. எனக்கும் ஆசைதான், ஆனா உங்க அப்பா பார்த்தானா பெரிய பிரச்சனையாகுமே. பரவாயில்ல. பாரா, என் பொண்டாட்டிக்கு எவ்வளவு தைரியத்தை. அதெல்லாம் இருக்கு. எங்க உள்ளுக்குள்ளையா? அதெல்லாம் இல்ல, தைரியம் வர்றப்ப வரும். வரட்டும் வரட்டும். சரிடி, நாளைக்கு நீ வெளியில போவல்ல, அதனால இப்ப தூங்கு. அப்பதான் காலையில ஃபேஸ் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். தூங்காம இப்படி இருந்தேன்னு வச்சுக்கியேன், ஃபேஸ் நல்லா இருக்குமா? எழில், உங்களுக்கு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? நான் எதுக்குடி வருத்தப்படணும்? இல்ல, நம்ம 2 பேரும் பேச ஆரம்பிச்சதுல இருந்து
எல்லா பர்த்டேவுக்கும் நீங்கள் எனக்கு விஷ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஆனால் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக நான் என்னோட அப்பா கூடயும் அம்மா கூட மட்டும்தான் இருப்பேன். இத்தனை வருஷத்தில் ஒரு பர்த்டே கூட உங்கள் கூட நான் இருந்ததே இல்லை. வருத்தமாக தான் இருக்கு. இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணு. அவங்க உன் மேலே எவ்வளோ பாசமாக இருப்பாங்கன்னு நான் என் கண்ணால் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு ஒன்றும் வருத்தம்லாம் கிடையாது. உன்னோட பர்த்டே அன்னைக்கு அவங்க உன் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சரி, உன்னோட பர்த்டே அன்னைக்கு அந்த வேலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன் கூட மட்டும், அதுவும் அந்த நாள் ஃபுல்லாக உன் கூட மட்டுமே இருக்காங்க. அதனால எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நீ சந்தோஷமா உங்க அப்பா அம்மா கூட உன்னோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணு. அடுத்த நாள் என் கூட வரப்போற. இதுல என்ன இருக்கு? நான் அப்பா உன் கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு என்னை புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். ஆ ஆ, ஆனாலும் கொஞ்சம் ஏக்கமும் வருத்தமும் இருக்குதான். அட்லீஸ்ட் ஒரு வருஷம் பர்த்டேவாவது என்கிட்ட கொண்டாட மாட்டாளான்னு. கவலைப்படாதீங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் கூட கண்டிப்பாக ஒரு வருஷம் பர்த்டே கொண்டாடுவேன். ஏண்டி, அதுவும் ஒரு வருஷம் தானா? ஒரு வருஷம்னா ஒரு வருஷம் இல்லை, ஒரு வருஷம் உங்கள் கூட, ஒரு வருஷம் அப்பா அம்மா கூட. அடடா, இந்த டீலிங் நல்லா இருக்கே. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்படி இதே சந்தோஷத்தோட கண்ணை மூடி நல்லா நிம்மதியா தூங்கு. மாட்டேன், இப்படியே இருங்க. சரி சரி, நீ தூங்குற வரைக்கும் இப்படியே இருக்க. ம். சீனியர் பண்றது எதுவுமே சரியில்லை. இது இங்கே வேற மாதிரி போகிற மாதிரி இருக்கு. இது சரிப்பட்டு வராது. நானும் எவ்வளவோ அவர்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு என்னென்னமோ பண்ணி பார்க்குறேன். ஆனால் அவர் என்கிட்ட வேணும்னே வம்பிழுக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் அண்ணன்கிட்ட சொல்லலாமா சொல்ல வேணாமா? அண்ணன்கிட்ட இல்லைனாலும் மாமா கிட்டையாவது சொல்லலாமா? விக்ரம் மாமா கிட்ட சொன்னா ஐயோ வேண்டாம் வேண்டாம், ரெண்டு பேருமே டேஞ்சர் தான். ரெண்டு பேர்கிட்டையும் சொன்னோம் அவ்வளோதான். விக்ரம் மாமாவது என்ன ஏதுன்னு பொறுமையாக விசாரிப்பாரு. கௌதம் அண்ணா உடனே அடித்தடியில் தான் இறங்குவான். உடனே அவருக்கு கோவம் வந்துடும். வேண்டாம் வேண்டாம், நம்மளால எதுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை? இதில் எல்லாருமே ஒரே காலேஜ் தான், அதனால வேண்டாம். ஒரு நாள் முடிகிற மாதிரி இருக்காது. எப்போ பார்த்தாலும் ரெண்டு பேருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இதை நம்மளே பார்த்துக்கலாம், தைரியமாக பேசலாம். எதுக்கு இப்படி தேவையில்லாமல் பண்ணுறீங்க? இப்படிலாம் பண்ணிங்கன்னா எங்கள் அண்ணன்கிட்டே எங்கள் மாமா கிட்டே சொல்லிடுவேன்னு இப்படி சொல்லி பார்ப்போம். அப்படின்னா பயந்துக்கிட்டு எதுவும் பண்ண மாட்டாரு. கரெக்டு. இதுக்கப்புறமா அமைதியே இருந்தோம் அஞ்சலி, அப்புறம் அவ்வளோதான். இது வேற எங்கேயாவது போய் முடிஞ்சிடும். அதனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவருக்கு ஒரு நல்ல அட்வைஸாக கொடுத்துட்டு எப்படியாவது அவர்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடணும். பாலா டீச்சர் தம்பிங்கிறதால அமைதியெல்லாம் போகக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, ஒரு கை பார்த்துடலாம். வீட்டுக்கு போனால் மீன் முட்டைன்னு நல்லா அமுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா தூங்க வேண்டியது. அப்போ உட்காந்து எதுவும் படிக்கிறதில்ல. இப்படி பஸ்ஸில் வரும்போது தான் உட்காந்து படிக்கிறது. அவளை பற்றி தான் தெரியும் இல்லடி, ஸ்கூல்ல இருந்து அப்படி தானே இருக்கா. இப்போ எதுக்கு அவகிட்ட கத்திட்டு இருக்க? தெரியும் தான், அதுக்குன்னு அவளை யார் இப்போ படிக்க வேணான்னு சொன்னா? அவள் பட்டுக்கு உட்காந்து படிக்க வேண்டியதானே. இது என்ன லைப்ரரியா இல்லை கிளாஸ் ரூமா? கிளாஸ் ரூமில் கூட கொஞ்சம் கொஞ்சம் சவுண்டு கேட்கும். பஸ்ஸில் உட்காந்துக்கிட்டு எல்லாரும் அமைதியாக இருங்க நான் படிக்கிறேன்னு சொன்னா எல்லாரும் எப்படி அமைதியாக இருப்பாங்க? இங்கே பாரு புட்டி, இங்கே சவுண்டு வருந்தான். உன் ஃப்ரெண்டுங்கிறதால நாங்கள் வேணால் அமைதியாக இருப்போம். அதுக்காக மற்றவங்களெல்லாம் அமைதியாக இருன்னு சொல்கிறதுக்கு நம்மளால முடியாதுப்பா. உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா நீயே போய் சொல்லு, எல்லாரும் அமைதியாக இருங்க நான் படிக்கணும்னு. நானும் சொல்ல மாட்டேன். ஏண்டி, அந்த பயம் இருக்குல்ல, அப்புறம் என்னத்துக்கு அப்படி கத்துற? எங்ககிட்ட மட்டும் கத்து. மேடம் அப்படிதான், நம்ம கிட்ட மட்டும்தான் அவங்க சவுண்டு கேட்கும். மற்றவங்க யாராவது வந்துட்டா அப்படியே பூனை மாதிரி பதுங்கிடுவா. ஆமா, அப்படி என்ன உட்காந்து மாங்குன்னு படிச்சிட்டு இருக்க காலங்காத்தாலே? இன்னைக்கு லேப் இருக்குல்ல, ஊப்ஸ் லேப் இருக்கு, அதான் அதுக்காக உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன் ப்ரோக்ராம் எல்லாத்தையும். ஏண்டி, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? என்னமோ இவ ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு போற மாதிரி மாங்குன்னு படிச்சிட்டு இருக்கா. அங்க போய் நோட்டை பார்த்து தானே டைப் பண்ண போற. அதானே, நம்ம நோட்ல என்ன எழுதி இருக்கோமோ அதுதானே சிஸ்டம்ல டைப் பண்ணி நம்ம அவுட்புட் எடுக்க போறோம். இதுல உட்காந்து படிக்க என்ன இருக்கு? நோட்டை பார்த்து தான் டைப் பண்ணுவோம். இருந்தாலும் இப்பவே நம்ம படிச்சுக்கிட்டா தானே லேப் அப்போ நம்மளுக்கு கஷ்டமா இருக்காது. அதனால தான். ஏண்டி, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்ல? கொஞ்சம் இல்லடி, ரொம்பவே ஓவரா தான் இருக்கு. சத்தியமா சொல்றேன், சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் பிள்ளைங்க கூட இவ்வளவுக்கு மாங்குன்னு உட்காந்து ப்ரோக்ராமை படிச்சுட்டு இருக்காதுங்க. ஆனா கண்டியா, நீ பாரு உட்காந்து மாங்குன்னு படிச்சுட்டு இருக்க. அதுவும் என்னமோ எக்ஸாமுக்கு போகிற மாதிரி. நோட்டை பார்த்து டைப் பண்ணி அவுட்புட் எடுக்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ பெரிய சீனா? போங்கடி, நீங்க அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க படிக்க.
நானும் இப்பயே கஷ்டப்படாம படிச்சு வச்சுப்பேன்ப்பா. அதுக்கப்புறம் தான் எக்ஸாம் எழுதும்போது கஷ்டமா இருக்காது. இவள அஞ்சலி, இவளுக்கு என்னாச்சு? ஏதோ யோசனையிலே வந்துட்டு இருக்கா. ஆமால, நம்மள ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கோம். ஆனா இவ நம்ம பேசுறத கவனிக்கவே இல்லை. வேடிக்கை பார்த்துக்கிட்டே அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கா? இவ கொஞ்ச நாளா சரியில்லை இல்ல மாயா? ஆமாண்டி, இவ கொஞ்ச நாளா சரியில்லை. ஏதோ பதட்டமாவே இருக்கா. அஞ்சலி, அஞ்சலி, யாருக்கிட்ட சொல்லலாம்? யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. ஆனா இவர் பண்றதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. யார்கிட்டயாவது சொன்னாதான். அஞ்சலி, கூப்பிட்டியா? கூப்பிட்டியாவா? நாங்க 3 பேரும் மாத்தி மாத்தி உன்னை கூப்பிட்டு இருக்கோம். அம்மா, நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? நானா? நான் ஒன்னும் யோசிக்கலையே. உன்னை பார்த்தாலே தெரியுது கொஞ்ச நாளா நீ சரியில்லை. என்னாச்சு உனக்கு? ஏன் அஞ்சலி, ஏதாவது பிரச்சனையா? வீட்ல ஏதாவது? வீட்ல என்ன பிரச்சனை இருக்க போகுது? ஆமா, ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா சொல்லி இருப்பாங்களே. வீட்ல எந்த பிரச்சனையும் இல்லனா நீ ஏன் இப்படி இருக்க? நான் நல்லா தாண்டி இருக்கேன். உங்களுக்கு என்னாச்சு? எதுக்கு இப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? யார் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருந்தீங்கன்னா நாங்க இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்ததுக்கு நீயும் கவுண்டர் கொடுத்துருந்துருப்ப. ஆனா நாங்க என்ன பேசுறோன்னு கூட கவனிக்காம ஏதோ பத்தி யோசனையில இருந்துட்டு நீ நல்லா இருக்கன்னு சொல்ற. ஓ, அதை கேட்டியா? ஒன்றும் இல்லடி, சும்மாதான். எப்போ பார்த்தாலும் என் தங்கச்சி என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்காளா, அந்த டென்ஷன். காலையில கூட என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டா. அந்த டென்ஷன்ல அப்படியே வந்துட்டேனா, அதான் அப்படியே சைலண்டா உட்காந்துட்டேன். ஓஹோ, காலங்காத்தாலே நீயும் நர்மதாவும் சண்டை போட்டுட்டு தான் வந்திருக்கீங்க. அஞ்சலி, உண்மையை தானே சொல்ற, வேற எதுவும் இல்லைல்ல? எனக்கு என்னடி பிரச்சனை இருக்க போகுது? அதுவும் உங்களுக்கு தெரியாம அப்படி ஏதாவது இருந்தா உங்கள்கிட்ட சொல்லாமையா இருக்க போறேன்? அதானே பார்த்தேன், நான் கூட பயந்துட்டேன். நான் நல்லா தான் இருக்கேன். சரி, காலேஜ் போனதும் கேண்டீன் போயிட்டு கிளாஸ் போலாம். ஓகேப்பா. எவ்வளவு துக்கத்துல இருந்தாலும் சரி, புட்டிக்கு கேண்டீன் போறேன்னு சொல்லிட்டா போதும், உடனே துள்ளி குதிச்சுட்டு வந்துருவா. ஏன்டி அவளை கலாய்க்கிறீங்க? ஏமா, நாங்க கலாய்க்கிறோம்னா அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க சொன்னதுக்கு நீ சிரிக்காம இருந்திருக்கலாம்ல. நீ எதுக்கு பதிலுக்கு சிரிச்ச? அப்ப நீயும் சேர்ந்து தானே அவளை கலாய்க்கிற. ஐயோ வந்தனா, நானும் உன்னை கலாய்க்கலடி, நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு தான் கேட்கிறேன். போதும்டி, போதும். நீங்க சப்போர்ட் பண்ண வரையும் போதும், எனக்கு கலாய்ச்ச வரையும் போதும். நீ ஒன்னும் வருத்தப்படாத வந்தனா. நம்ம காலேஜ் போனதும் கேண்டீன் போய் உனக்கு சமோசா வாங்கி தரேன். பெரியம்மா, எனக்கு பயமா இருக்கு. இது எதுக்கு பயப்படுற? நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துப்பேன். பெரியம்மா, பெரியயாவுக்கு தெரிஞ்சிச்சுனா அப்படிதான் பாத்துக்கோங்க, கூப்பிட்டு வச்சு வஞ்சி விடுவாரு. உங்க பெரியயா எப்படி கூப்பிட்டு வஞ்சிராரு நானும் பாக்குறேன். நான் தான் இருக்கலடி, எதுக்கு இப்படி பயம் உனக்கு? புள்ளிவ நல்லா இருக்குங்கிறதுக்காக தான பண்றோம். இது ஒண்ணும் தப்பு இல்லல, அப்புறம் என்னத்துக்கு பயப்பட நிக்க? சரிங்க பெரியம்மா, இப்போ எப்ப பண்றது? கொஞ்ச நேரம் இரு புஷ்பா. என் மருமவளும் கோயிலுக்கு போவாங்க பாத்தியா, அந்நேரம் பார்த்து மேல போய் விக்ரமுக்கு ரூம்ல பைப்பை கொஞ்சம் திறந்து விட்டு வந்துருவோம். அப்ப சரியா இருக்கும். இல்லன்னு வச்சுக்கீங்க, இவங்க 2 பேரும் இருக்கும்போது நம்ம மேல போய் ஏதாவது பண்ணிட்டு வந்துட்டோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால அவங்க கோயிலுக்கு போகட்டும். அப்படியா? சரிங்க பெரியம்மா. ஆனா பாப்பா அதிதி இங்க தானே இருக்கு, இன்னைக்கு அதுக்கு காலேஜ் இல்லையாமே? ஆமா, அவ காலேஜ் போலியா? ஏதோ செடி வச்சு என்னென்னமோ நட்டுட்டு கிடந்தா. அவ வரக்குள்ள தான் இருப்பா, வெளில வரமாட்டா. அதனால அவளை நினைச்சல நம்ம பயப்பட தேவையில்ல. இப்போ இவங்க 2 பேரும் கோயிலுக்கு போனதும் நம்ம மேல போய் பைப் லூஸ் பண்ணிட்டு வந்துடலாம். சரிங்க பெரியம்மா. ஏய் வந்தனா, நில்லடி, நாங்களும் வரோம். அவ ரொம்ப சோகத்துல இருக்காடி, அதனால அவ நிக்க மாட்டா. ஏ புட்டி, நின்னா திரும்பவும் கேண்டீன் கூட்டிட்டு போய் உனக்கு சமோசா வாங்கி தருவேன். பாரு, கேண்டீன் போய் சமோசா வாங்கி தரேன்னு சொல்லியும் கொஞ்சம் கூட திரும்பாம போறா. நான் அப்பவே சொன்னேன், இப்படி மாங்குன்னு உட்காந்து படிக்காதடி, நோட்ல இருக்கிறத தான் டைப் பண்ணுவோன்னு. ஆனா மேடம் பத்தியா, அவ்வளோ கஷ்டப்பட்டு பஸ்ல மாங்குன்னு உட்காந்து படிச்சா. ஆனா இன்னைக்கு லேப்ல அந்த டாபிக்கே இல்லை. அவ உட்காந்து மாங்குன்னு படிச்சதுல ஒன்று கூட நம்மளுக்கு தரல. இன்னைக்கு புதுசாக தான் கொடுத்தாங்க. ஆனால் பாவம் பத்தியா, கஷ்டப்பட்டு மாங்குன்னு படிச்சுட்டு இருந்தா. ஆனால் அதில் ஒன்றாவது வந்திருக்கலாண்டி. லேபில் நமக்கு என்ன டைப் பண்ண சொல்கிறாங்கன்னு நம்ம என்ன எதிர்பார்த்துட்டா வர முடியும்? அவங்க சொல்கிறத தான் நம்ம பண்ண முடியும். லேபு வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. நம்ம அதை எல்லாத்தையும் நோட்டில் எழுதி வச்சுக்கணும். அதில் இன்னைக்கு என்ன அவங்க நம்ம கொடுப்பாங்கன்னு தெரியாதுல்ல. அவங்க கொடுக்கறத நம்ம டைப் பண்ணி அவுட்புட் எடுக்கணும். ஆனால் மேடம் பத்தியா, ரொம்ப பிரில்லியன்ட் நினப்பு. சொல்கிறத கேட்கணும். அவள் பட்டுக்கும் ஆர்வ கலரில் ஏதாவது ஒன்று பண்ணிடுறா, அப்புறம் கடைசியில் மொக்க வாங்கிடுறா. இன்னைக்கு என் மைண்டே சரியில்லை. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக பேசி சிரிக்க முடியல. எப்போ பார்த்தாலும் அந்த சீனியர் பற்றி நினைக்கிறதாவே இருக்கு.
எப்ப இங்கிருந்து வருவாரு, என்ன பிரச்சனை பண்ணுவாரு, என்ன கிண்டல் பண்ணுவாருன்னு யோசிச்சுட்டே பயந்துகிட்டே இருக்கிறதா இருக்கு. காலையில இருந்து இன்னமும் அவரை பார்க்கல. அது வரைக்கும் ஓகே தான். இதுக்கப்புறமும் பார்க்காம தப்பிச்சிடணும். பாலா டீச்சர் அவங்க தம்பியை பத்தி சொல்லும் போதெல்லாம் ரொம்ப நல்லவர் நல்லவர்லாம் நினைச்சேன். இப்பதான் தெரியுது எல்லாம் உங்க அக்காவுக்காக நடிப்பு மட்டும்தான். அவரோட உண்மையான குணம் மட்டும் அவங்க அக்காவுக்கு தெரியட்டும். அப்புறம் இருக்கு இந்த சீனியருக்கு. அடி ஆத்தி, இப்பதானே இவரை பார்க்க கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். இவர் என்ன எனக்கு ஆப்போசிட்லயே வந்துட்டு இருக்காரு. இப்ப மட்டும் என்ன பார்த்தாரு, அவ்வளவுதான். அரை மணி நேரம் என்ன 2 மணி நேரத்துக்கு என்ன நிக்க வச்சு மொக்க போடுவாரு. இவளுங்க வேற கூட இருக்காளுங்க. இவளுங்க முன்னாடி மட்டும் எப்பயும் நடக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாருன்னா அவ்வளவுதான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? இவர் போகட்டும், அதுக்கப்புறம் போய்க்கலாம். எங்க போய் ஒளிஞ்சுக்கலாம்? எங்க ஒளியிறது? லேப் இருக்குல்ல, லேப்ல கொஞ்ச நேரம் போய் இருக்கலாம். அங்கதான் யாரும் இல்லைல்ல. அவர் போனதுக்கு அப்புறம் போய்க்கலாம். ஆபாடா, தப்பிச்சோம். கொஞ்சம் விட்டுருந்தோம், நம்மள பார்த்துருந்துருப்பாரு. அப்புறம் இன்னைக்கு நமக்கு அவ்வளோதான். அஞ்சலி, உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சேடி. சீனியருக்கெல்லாம் பயந்து ஒளிஞ்சு விளையாடுற மாதிரி இருக்கே. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது, இதை பத்தி என்ன நினைப்பாளுங்க? இவருக்கு ஒரு முடிவு கட்டணும். இல்லைன்னா நம்ம காலேஜ் முடிகிற வரைக்கும் இவருக்காக பயந்து பயந்து எப்படியாவது ஒளிஞ்சிட்டு தான் இருக்கணும் மாட்டுக்கு. இது நல்லாவே இல்லை. இரு ஏதாவது பண்ணி இவருக்கு ஒரு முடிவு பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம நிம்மதியாக இருக்க முடியாது. என்ன பயந்துட்டியா? இப்படி பின்னாடி வந்து கத்துனா பயப்படாம என்ன பண்ணுவாங்க? ஓ, ரொம்ப பயந்துட்ட போல. கோவம்லாம் வருது. பயந்தா மட்டும் இல்ல, தைரியமா இருந்தாலும் கோவம் வரும். வரட்டும், நல்ல விஷயம்தான். ஆமா, நீ யாரை பார்த்து பயந்து இங்க வந்து ஒளிஞ்சிருக்க? நான் ஒளிஞ்சிருக்கேனா? அதுவும் யாரை பார்த்து பயந்து நான் ஒளிஞ்சிருக்கேன்? நான் ஒளியலாம் இல்ல. அப்படியா? ஆனா நீ யாரைய பார்த்து பயந்து ஓடின மாதிரியே தெரிஞ்சிச்சு. நானா? இல்ல அப்படிலாம் இல்ல. எங்களுக்கு இப்போ கெமிஸ்ட்ரி லேப் தானே நடந்துச்சு. அதான் இங்க என்னோட நோட்டை விட்டுட்டு போயிட்டேன். அதான் எடுக்கலான்னு ஓடியாந்தேன். மற்றபடி நான் யாரை பார்த்துலாம் பயந்து வரல. கெமிஸ்ட்ரி லேபா? இல்லையே, இன்னைக்கு உனக்கு கெமிஸ்ட்ரி லேப் இல்லையே. இன்னைக்கு உனக்கு ஊப்ஸ் தானே? என்ன கரெக்டா சொல்லிட்டாரு. ஆமாமா, ஊப்ஸ் லேப் தான். ஆனா நேத்து கெமிஸ்ட்ரி லேப் இல்ல, அதான் நேத்து விட்டுட்டு போயிட்டேன். அதான் எடுக்கலான்னு வந்தேன். என்ன வளர்ற நீ? நேத்து உனக்கு லேபே கிடையாது. என்ன எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்காரு? அப்போ பக்காவா பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்றாரு. என்ன திரும்பவும் ஏதாவது போய் சொல்ல யோசிக்கிறியோ? நான் தான் உன்னை பார்த்துட்டு தான் இருந்தேன். யாரையும் பார்த்து பயந்து ஓடுற மாதிரி தான் ஓடுனேன். எனக்கு தெரிஞ்சு என்னை பார்த்து தானே பயந்து ஓடுனேன். ஐயோ சீனியர், உங்களை பார்த்து நான் ஏன் பயந்து ஓட போறேன்? அது எனக்கு கெமிஸ்ட்ரி லேப் இல்லதான். நேத்தும் இல்ல, இன்னைக்கும் இல்ல. நாளைக்கு தான் கெமிஸ்ட்ரி லேப். அதான் சும்மா ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு போலான்னு. லேப் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல, அதான் பார்த்துட்டு போலான்னு. ஐயோ, ப்ராமிஸா சொல்றேன், நான் சொல்றது உண்மைதான். ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. ஒருவேளை அன்னைக்கு எங்க அக்கா வீட்டில் நடந்ததை மறக்கலையோ? திரும்பவும் வேணும்னு ஆசைப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புறேன். எங்க போற? நில்லு. நீங்க சொன்னா நான் ஏன் நிக்கணும்? நான் கிளம்புறேன். ஓ, அப்படியா? சரி, எப்படி போறேன்னு நானும் பார்க்கறேன். என்ன போகல? சீனியர் கையை விடுங்க. என்னம்மா கிளம்புறேன்னு சொன்ன, இப்படி இங்கேயே நின்றுட்டு இருக்க? போ, கிளம்பு. நீங்க என் கையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. என் கையை விட்டாதான் நான் நகர முடியும். அச்சச்சோ, ஆனா என்னால உன் கையை விட முடியாதே. என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்க சீனியர்? நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே இல்லை. நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் வீட்ல எங்க அண்ணன் கிட்ட இல்லைன்னா எங்க மாமா கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும். போ, சொல்லு. யாரு வேணான்னா? நான் சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறீங்களா? நான் கண்டிப்பா சொல்லுவேன். அதேதாம்மா நானும் சொல்றேன். தாராளமா போய் சொல்லு. யாரு வேணான்னா? ஏய், எங்க ஓடுற? நில்லு. சீனியர், உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன வம்பு எடுத்துட்டே இருக்கீங்க? சொல்லணுமா? இல்ல வேணாம். ஏண்டி, எப்ப பார்த்தாலும் ஏன் வம்பு இழுக்கிறீங்க, ஏன் இப்படி பண்றீங்க, ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேள்வி கேட்குற. நீ கேள்வி கேட்கறதுக்கு நான் பதில் சொல்ல வந்தா இல்ல வேணாங்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? அது நான் சும்மா கேட்டேன். நீங்க ஒன்றும் பதில் சொல்ல வேண்டாம். இல்ல
இன்னைக்கு கண்டிப்பா பதில் சொல்லியே ஆகுவேன். எப்ப பார்த்தாலும் இதே தான் பண்ணிட்டு இருக்க நீ. ஆ இல்ல இல்ல எனக்கு எந்த பதிலும் வேணாம். நீங்க என்ன விடுங்க, நான் போறேன். ஆ, நான் விட்டா தானே போவ. நான் கையை தள்ளி விட்டு ஓடுவேன். ஹோ, அப்படியா? எங்க என் கையை தள்ளி விட்டுட்டு ஓடு பாக்கோம். விடுங்க. ஏண்டி, நீ தானே சொன்ன என் கையை தள்ளி விட்டுட்டு ஓடுவேன்னு. எங்க தள்ளி விட்டுட்டு ஓடு பாக்கோம். இப்படி இந்த அளவுக்கு டைட்டா பிடிச்சிருந்தா எப்படி தள்ளி விட்டு ஓட முடியும்? கொஞ்சம் லூசா விடுங்களேன், அப்பதானே என்னால ஓட முடியும். நக்கல் உனக்கு. விடுங்க சீனியர், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன தேடிட்டு இருப்பாங்க. ஏண்டி, நான் என்னமோ உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது பின்னாடி இருந்து வந்து உன்னை பிடிச்சி தூக்கிட்டு வந்து இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரிலாம் பேசுற. நீ என்னை பார்த்ததும் ஓட்டோட்டமா ஓடி வந்து இங்கே ஒளிஞ்சிக்கிட்ட. நான் அதை பார்த்துட்டேன். சரி, அப்படி எதுக்காக மேடம் ஒளிஞ்சிக்கிறீங்க, எதுக்கு என்னை பார்த்து பயப்படுறீங்கன்னு கேட்க வந்தா ஓவரா பண்ற என்ன? நான்லாம் ஓவரா பண்ணல, நீங்க தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பிழுத்துட்டே இருக்கீங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால வம்பிழுக்கிறேன். ஏன் இந்த காலேஜ்ல நான் மட்டும்தான் இருக்கனா? எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் உங்க வம்பெல்லாம் காமிக்க வேண்டியதானே? எப்ப பார்த்தாலும் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்கீங்க. இந்த காலேஜில் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க தான், ஆனால் எந்த பொண்ணையும் எனக்கு பிடிக்கலையே. ஆ, என்னன்னு தெரியல, உன்னை பார்த்தாலே ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகுது. அப்படியே உன் பக்கம் இழுத்துக்கிட்டு வருது. அதான் உன்னை பார்த்தாலே வம்பிழுக்குன்னு தோணுது. அதான் ஓடி ஓடி வந்து உன்னை வம்பிழுத்துட்டு போகிறேன். எனக்கு என்னமோ நான் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன் கேட்க மாட்டேன், எதுவும் சொல்லாதீங்க. சரிடி, எதுவும் சொல்லலை, பயப்படாத. காலேஜில் சுடிதாரு, வீட்டில் ஆப் சரியா? ம், இல்லைம்மா, காலேஜில் எப்பயுமே சுடிதார் போட்டுட்ருக்கியா? வீட்டில், அதுவும் எங்கள் அக்கா வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் நீ ஆப் சாரியில் தானே வர, அதான் கேட்டேன். எனக்கு எது பிடிச்சிருக்கோ நான் அது போடுவேன், உங்களுக்கு என்ன? ஆ, எனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. சுடிதாராக இருந்தாலும் ஓகே தான், தாவணியாக இருந்தாலும் ஓகே தான். தாவணி டபுள் ஓகே தான். எப்பயுமே தாவணி பின்னாடி ஓடுவீங்களோ? ஹேய், என்ன லந்தா? இல்ல, தாவணினா டபுள் ஓகேன்னு சொன்னீங்கல்ல, அதான் கேட்டேன் தாவணி பின்னாடி ஓடுவீங்கன்னு. தாவணி ரொம்ப பிடிக்கும் தான், தாவணி பின்னாடி ஓடணும்னு ஆசையாக தான் இருக்கு. ஆனால் என்ன பண்ணுறது, என் ஆள் இன்னைக்கு சுடிதாரில் வந்திருக்காளே, தாவணி போட்டிருந்தானா அவள் பின்னாடியே ஓடி இருந்திருக்கலாம். ராவணியே என்ன மயக்குறிய அன்னைக்கு போட்டிருந்திய ஒரு தாவணி, அது கூட செம்மையாக இருந்துச்சு. ஆ, உங்க பேச்சே சரியில்லை, கை விடுங்க, நான் கிளம்புறேன். ஏய் இருடி, நான் இன்னும் பேசி முடிக்கல. நீங்க ஒன்றும் பேச வேணாம், நான் கிளம்புறேன், கை விடுங்க. அடியே, பார்த்து போ. எங்களுக்கு தெரியும். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு தெரியும் தான். அப்புறம் டார்லிங்? கொன்றுவேன். பரவாயில்ல டார்லிங், கொல்றது நீ தானே, தாராளமாக கொண்டுக்கோ. போடா. இது போடவா? அடிங்க. கொய்யால எப்போ பார்த்தாலும் போகிற போக்கில் போடான்னு சொல்லிட்டு போறா. வயசில் பெரியவ, மரியாதை வேண்டாம். ஆனாலும் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் ஷையாக ஃபீல் ஆகுதே. யார் முன்னாடி சொல்லாமல் இருந்தா ஓகே. தாவணியே என்ன மயக்கிறியே, ராப்பகலா வந்து உழுக்குறியே, தாவணியே என்ன மயக்கிறியே. எவ்வளவுதான் நல்லா பண்ணாலும் எனக்கு மட்டும் ஏன் சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டேங்குது? இன்னும் பெட்டரா பண்ணணும்னு தோணுது. ஆனா இதுக்கு மேல என்ன பண்றது? இதுக்கு மேல ஏதாவது பண்ணானா ஏதாவது கொச்ச கொச்சன் பண்ற மாதிரி இருக்கும். இதுவே நீட்டா தான் இருக்கு, ஆனா இன்னும் பெட்டரா பண்ணணும்னு தோணுதே. ஐயோ, துர்கா கிட்ட கேட்டா இது ரொம்ப சூப்பரா இருக்குன்னு சொல்றா. ஆனா எனக்கு மட்டும் ஏன் சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டேங்குது? சரி, திரும்பவும் உட்காந்து யோசிப்போம், டைம் இருக்குல்ல. எப்படியாவது ஏதாவது ஒரு யோசனை வரும், அதுக்கப்புறம் நமக்கு என்ன தோணுதோ அதை பண்ணலாம்.
இதுக்கப்புறம் என்ன பண்றது? பெரியம்மா பாத்து. எப்பா என்னமா வலிக்குது. படியேற முடியல சாமி. எப்பா பெரியம்மா நான் அப்பவே சொன்னேன் உங்களுக்கு குறுக்கு வலிக்கும் படியேற வேணான்னு. கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா? என்ன பண்றது? வேற பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? இப்படி ஏதாவது பண்ணாதானே? பரவாயில்ல விடு. கொஞ்ச நேரம் நீட்டி முழுங்கினா எல்லாம் சரியா போகும். சரி பெரியம்மா வாங்க. எப்பா 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 என்ன வலி? ஐஸ் காலையில மேலே கிளியும் 10 நடையாவது நடப்ப. இப்ப ஒரு நடதான். அதுக்கே இடுப்பு பிடிச்சிக்கிச்சாமா. இல்ல 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 இது இப்படி வச்சா நல்லா இல்ல. சுத்தமா நல்லா இல்லையே. இதுவே நல்லா தான் இருக்கு. ஆனா இன்னும் ஏதாவது பெட்டரா பண்ணணும். இந்த கல்யாணி எதுக்கு மாடிக்கு போயிட்டு வருது? தேவையா? படி ஏறினதுல இடுப்பு பிடிச்சிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதான் இடுப்புல கையை வச்சுக்கிட்டு வருது. கல்யாணி பாத்து. என்ன வலி வலிக்குது? பெருமை நீங்க இங்கே இருங்க. உங்களுக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன். தண்ணியா? தண்ணி வேணா புஷ்பா. மேலே ஏறிட்டு வந்தது பாத்துக்கியா? மயக்கம் வர மாதிரி இருக்கு. கொஞ்சோண்டு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு உப்பு போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க பெரியம்மா. என்ன வலி வலிக்குது? கல்யாணி உனக்கு இதெல்லாம் தேவையா? ஏடி எனக்கே குறுக்கு வலிக்குதுன்னு இருக்க. பேசாம இரு. அத தான் நானும் கேக்குறேன். உனக்கு கொஞ்ச தூரம் நடந்தாலே இடுப்பு வலிக்கும். இதுல நீ மாடி படிக்கட்டு ஏறி இறங்கிட்டு வர. என் பேரனும் பேத்தியும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு மாடி படி என்ன 7 மலையே ஏறுவேன். யாரு? நீயே. இந்த இருக்கிற இந்த மாடி படிக்கட்டு ஏறதுக்கே உன்னால முடியலையா? இவர் 7 மலையே ஏறி போறாராம். அடி பொடி பொடி போய் கூறு கட்டவல. இந்த கல்யாணி நினைச்சா 7 மலை என்ன 10 மலையை கூட நான் தாண்டி போன பாத்துக்கோ. ஆமா ஆமா 10 மலை இவர் தாண்டி போறாராம். உனக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நான் தான் அன்னைக்கே சொல்லிட்டேன். அண்ணன் மட்டும் கண்டுபிடிச்சா அவ்வளவுதான். நீ அதெல்லாம் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. பாத்தியா உங்க அம்மாக்காரி உங்க அட்டக்காரி வீட்ல இல்லாதவ தானே செஞ்ச. அதுக்கப்புறம் யார் சொல்லுவா? ஏடி நீ சொன்னாலும் சொல்லுவ. சொல்லுவியா உங்க அண்ணன்ட்ட? நான் எதுக்கு சொல்லுவேன்? நான் சொல்லாமலே நீ மாட்டுவ. வாயை வைக்காதடி. நான் வாயை வச்சாலும் சரி வாயை வைக்காமல இருந்தாலும் சரி நீ அண்ணன் கிட்ட மாட்ட போறது உறுதி. அதெல்லாம் இந்த கல்யாணி ஒரு காரியத்தை எடுத்து கச்சிதமா முடிப்பா. நானாவது மாட்டதாவது. பார்க்கலாம் பார்க்கலாம். நீ என்னடி பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் செடியும் மண்ணும் கையுமா அலைஞ்சிட்டு இருக்க. ஏன் பார்த்தா உனக்கு தெரியல? பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? பார்த்தா என்னன்னு தெரியுது? செடி பூலாம் நட்டு வச்சிருக்க. ஏதோ தோட்டம் தரம் மாதிரி இருக்கு. ஆபாடா நல்ல வேலை. நீயாவது புரிஞ்சுக்கிட்டியே. நீயும் எங்க அம்மா மாதிரி என்னடி காசு போட்டு படிக்க வச்சிருக்க, இன்னடி வீடு கட்டி வச்சிருக்க, அதை கட்டி வச்சிருக்க, இதை கட்டி வச்சிருக்கன்னு பொலமாமா போச்சே. அது வரைக்கும் சந்தோஷம். ஆமா கல்யாணி அது சூரியகாந்தி பூ தான். ஐயோ கல்யாணி அது நான் நட்டு வைக்கல. அதுக்கு பேரு தான் சோலார். அதாவது சூரியன்ல இருந்து கிடைக்கிற எனர்ஜி. சூரியன்ல இருந்து கிடைக்குதா? சூரியன்ல இருந்து என்ன கிடைக்கு? அதுல என்ன ஆகுது? அது வச்சோம்னா சூரியன்ல இருந்து வர வெப்பம் இருக்கு தெரியுமா? அது இது வாங்கி நமக்கு எனர்ஜி. அதாவது இப்ப நம்ம இந்த வீட்டுக்குள்ள லைட்டு இதெல்லாம் வச்சிருந்தோம்னா அந்த சூரியன் வெளிச்சத்துல லைட் எரியும். என்ன சொல்றமாக்கா? சூரியன்ல இருந்து நேரா லைட் எரியுமா? பரவாயில்லையே. என் பேத்தி என்ன கண்டுபிடிச்சிருக்கா? நல்லா இருக்குல? சூப்பரா இருக்கு. என்னமா அறிவு வேலை செய்யுது. தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. இம்புட்ட அறிவு இது எல்லாத்தையும் பண்ணிருக்கியே. கொஞ்சமாவது அறிவுதனமா பேசலாம்ல. கல்யாணி என்னடி நான் அன்னிக்காரையும் அண்ணகாரையும் சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா நீ எப்ப பார்த்தாலும் எது பண்ணாலும் நீ மாட்டிப்பன்னு சொல்லிட்டு கிடக்க. கொஞ்சமாவது உனக்கு உங்க அண்ணனும் உங்க அண்ணியும் சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்லையாட்டுக்கு. அதெல்லாம் எப்படி இல்லாம இருக்கும் கல்யாணி? அதெல்லாம் அவங்களா தானா ஒன்று சேரணும். நம்ம ஏதாவது பண்ண போய் நம்ம பிரிச்சு விட பார்க்க கூடாது. அதனால நம்ம சைலண்டா வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். ஆமா ஆமா வேடிக்கை பார்த்தா என்ன ஆக? வேடிக்கை பார்த்தா போதும். அதாவது எப்ப நடக்கணுமோ அதெல்லாம் நடக்கும். நடுவுல பூந்து கும்மி அடிக்காம இருந்தா சரி. என்ன பேசுறாங்க? உண்மையை தானே சொல்ற. என்னத்த உண்மையை சொல்ற? இங்க பாரு அவங்க இப்பதான் சண்டை போடாம ஏதோ பேசி சிரிக்கிறாங்க. உடனே அவங்கள ஒண்ணு சேர்த்து நீ பேரம்பேத்தி எடுக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்காத. கொஞ்ச நாள் போகட்டும். அதெல்லாம் நடக்க வேண்டியது நடக்கும். என்ன பேச்சு பேசுற? முதல்ல உனக்கு எவனையாவது பிடிச்சு கட்டி வைக்கணும்டி. நாளா எப்பவே ரெடி தான். நீங்க தான் என்ன கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. அமுகு டுமுகு